ஹே வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை இன்ஸ்டன்ட்டா க்ளோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரெமெடி தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு பொதுவாவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிங்கியா, க்ளோவா இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து பிரிட்டியா, அழகா இருக்கணும். நம்ம ஸ்கின் வந்து பிங்க் கலர்ல இருக்கணும். நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த க்ளோயிங் எஃபெக்ட்ட நம்ம ஸ்கின்ல கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடிய தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பேக்க வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிங்க்கா மாத்தி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி, உங்க ஸ்கின்ல உள்ள அந்த டேன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாவும், நல்ல க்ளோயிங்காவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார நீங்க எடுக்கும்போது நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில 1/2 உருளைக்கிழங்கு, 1/2 டொமேட்டோ, 1/2 பீட்ரூட் இது 3யுமே நல்லா குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து மிக்ஸி ஜார்ல அடிச்சுக்கோங்க. அடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அத மட்டும் நான் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா, நமக்கு இதுக்கு வந்து ஜூஸ் தான் தேவ. அதுக்காக அந்த பல்ப்ப வந்து நீங்க கீழ போடவும் வேணாம். அந்த பல்ப்பையும் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அத வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜூஸ மட்டும் நான் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து ஜூஸ மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த பல்ப்ப வந்து கீழ போட்டுறாதீங்க. இந்த பல்ப்பையும் நம்ம பேக்கா ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ, அத வந்து கீழ போட்றாதீங்க. இப்ப ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கடல மாவு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இத 2யுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நீங்க கூட கொஞ்சம் கடல மாவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் தான் 2மே நான் எடுத்திருக்கேன். நீங்க ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ரேஷியோவ வந்து நீங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாரி பீட்ரூட் ஜூஸுமே வந்து நான் 1/2 எடுத்துக்கிட்டேன் இல்லையா? நீங்க வந்து 1 கூட முழுசா வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த பேக்க வந்து நல்லா பேஸ்ட் டைப்புக்கு வந்து கிண்டிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப நம்ம இந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். அடுத்ததா நம்ம பல்ப்ப வந்து தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இந்த பல்ப்பு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நீங்க பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க பிளாக் ஹெட்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கும், உங்க ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸும், பல்ப்பும் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா? அத வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்டிலா ஒரு மசாஜ் மாரி வந்து குடுங்க. அப்படி நீங்க குடுக்கும்போது உங்க ஃபேஸ்ல, நோஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நீங்க மசாஜ் பண்ணும்போது ரொம்பவே ஜென்டிலா பண்ணுங்க. நான் வந்து இதில ஸ்பீட் பண்ணியிருக்கிறனால நான் ஃபாஸ்ட்டா பண்ற மாரி இருக்கும். நீங்க ஃபாஸ்ட்டா பண்ணாதீங்க. ரொம்பவே ஜென்டிலா பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப்ப வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கருமையும் வந்து ரிமூவ் ஆயி, உங்க ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளீன் பண்ணி குடுக்கும். இப்ப இப்ப என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸ்கின்னும் நல்லா பிரைட்னிங்கும் ஆயிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம்.
இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கின் ஒயிட்னிங் பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா ஈவனா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக் வந்து ஃபேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணுமா அப்டின்னா, அப்டிலாம் இல்லங்க. உங்களோட ஃபுல் பாடிக்கும் வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்க பாடியில இருக்கிற அந்த டேன், மங்கு இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன ஈவன் டோனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால, பீட்ரூட் நம்ம ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்ன க்ளோயிங்கா குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கும், தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது 2மே ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதிகமா இருக்கிறது. இது வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கருமை, டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்குங்க. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுற போறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட கல்லமாவும், முல்தானி மட்டியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவுமே உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லா க்ளோ பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 15 மினிட்ஸ் ஆச்சு. என்னோட ஃபேஸ வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, என்னோட முன்னாடி இருந்த ஃபேஸ்க்கும், இப்போ உள்ள ஃபேஸ்க்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஷைனும் அண்ட் பிரைட்னஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு பிங்க் க்ளோ உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இந்த பேக்க நீங்க வந்து ஃபங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இந்த பேக் வந்து குடுக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இப்டி இருக்கு அப்டின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து நான் மீட் பண்றேன். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய் பாய்.